இந்துக்களையும் முஸ்லீம்களையும் எப்படியாவது பிரிச்சிடணுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பல்கள். அது திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், எங்கே போனாலும் சரி, எப்படா இவனை ஒன்றா இருக்கலாம், அவர்களை பிரித்தா தான் நாம் அரசியல் பண்ண முடியும், நம்மளுடைய பணபலத்தை கூட்டிக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி செய்கிறாங்களா? இப்போ மலப்புரத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு பாருங்கள். கேரளா மலப்புரம் விலையில் பகவதி கோயில் அருகில் அனாதை இல்லத்துடன் கூடிய ஜுமா மசூதியும் அமைந்துள்ளது. கோவில் மசூதி 2 கமிட்டிகள் நிர்வாகிகளும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தொடர்பில் உள்ளவர்கள். கோவிலில் ஏதாவது நிகழ்ச்சி நடத்த தீர்மானிக்கும் முன்பு மசூதி கமிட்டி ஆலோசித்து தேதி நிச்சயிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. மசூதியில் அல்லது அனாதை இல்லத்துடன் சார்ந்த நிகழ்வுகளும் கோயில் நிகழ்ச்சியும் ஒரே தேதியில் வராமல் இருக்க முன்னேற்பாடு. எந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். அவங்கள்ட்ட இவங்க கேட்பாங்க, இவங்கள்ட்ட அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கிறோம், உங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. கோவிலில் நடக்கும் அனைத்து வைபவ நாட்களிலும் யத்தீம்கானா, அதாவது அனாதை இல்லத்தின் செயலர்களை, அதாவது அங்கே படிக்கக்கூடியவர்கள் யத்தீம்கானாவில் அந்த அனாதை இல்லத்தில் இருக்கிறவங்களை இலவசமாக பயன்படுத்த கொடுத்துவதும், கோவில் விழா நாட்களில் பக்தர்கள் வரும் வாகனங்கள் பார்க் செய்ய அனாதை இல்ல வாகனத்தை திறந்து கொடுப்பதும் காலங்காலமாக இருந்து வரும் நடைமுறை. கவனிச்சிங்களா? 2 பக்கமாக இடப்பற்றாக்குறை இருக்கிறப்ப ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். ஆண்டுதோறும் நடைபெறும் கோவில் திருவிழாவில் இந்த யத்தீம்கானாவில், அதாவது அனாதை இல்லத்தில் பயிலும் 110 மாணவர்களை அழைத்து ஒரு நாள் மதிய உணவு வழங்கி உபசரிப்பதும் மலப்புரம் மண்ணின் யதார்த்தமான ஒன்றுபட்ட வாழ்வியலை காட்டுகிறது. கோவில் தலைமை பூசாரி பேசும்போது, ஐயப்பன் வாவர்சாமி காலம் தொட்டு தொடரும் இந்த பந்தம் எவராலும் தகர்க்க முடியாதது என்று கூறினார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அதான் பிஜேபியோட முன்னாள் தலைவர் சொன்னார், நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், கேரளாவில் எப்படியாவது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கலான்னு பார்த்தோம், முடியல, அவர்கள் நாங்கள் தோற்றுட்டோம் அப்படின்றாப்புல. அதனால் அந்த மக்கள் மனசு வச்சாங்கன்னா போதும், யாரும் எந்த ஒரு சங்கியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் திருப்பரங்குன்றத்துலேயும் அதுதான் நடந்திருக்குது. இப்போ அந்த பையன் ஒருத்தன் நெருப்பு வச்சுக்கிட்டான்ல, அவன் குடும்பத்துக்கும் போய் அங்கேருந்து அர்ஜுன் சம்பத்தை அடித்து விரட்டினாங்கள்ல, அதுலேயும் நம்ம பார்க்குறோம். அந்த மக்கள் தெளிவடைஞ்சிருந்தாங்கனாக்கா சங்கிகளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ போய் அர்ஜுன் சம்பத்தெல்லாம் போட்டு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருப்பாப்புல. என்னடா பண்ணுறது, என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எச் ராஜாவும் என்னமோ படகடங்கெல்லாம் நடித்து மீசையெல்லாம் முறுக்கிட்டுலாம் நிற்கிறார். ஏன்னா அதுக்கு தியேட்டர் எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். இப்படி தான் ஓடிட்டுருக்குது சங்கிகளுடைய பழப்பு. அது தமிழகத்தில் அப்படி தான் இருக்கும்.